ப்ரிடிக்ஷன் என்னன்னா, இந்தியா வில் டெஃபினெட்லி கோ டு த ஃபைனல்ஸ். யாருக்கு அகெயின்ஸ்டாக ஆட போகிறோன்னா சேம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஹலோ கைஸ், நான் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரியே சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம எங்கே லூஸ் பண்ணோன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு மிகப்பெரிய பிளண்டரை என்னென்னா அக்சர் பட்டேல் ட்ராப் பண்ணது. சரி, ஓகே, வாஷிங்டன் சுந்தர் ஆடினீங்க, எதுக்காக ஆடினீங்க? 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க டீமில் அப்படின்னு, சவுத் ஆஃப்ரிக்கன் டீம்லன்னு சொல்லிட்டு ஆடினீங்க. ஆனால் மில்லர் இருக்கும்போது பவுலிங் கொடுக்கறதுக்கு பயப்படுறீங்க, ஏன்னா அந்த சைடு பிரேவிஸ் இருக்கான்னு. ஸோ இது என்ன இதுன்னே தெரில. தென் அந்த வாஷிங்டன் சுந்தரோட 2 ஓவர் டூபே கொடுத்தீங்க. டூபே 2 overs 32. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இது என்ன ஸ்ட்ராட்டஜினே தெரில. Now let's discuss about the batting. Miller and Brevis, what a knock, what a partnership. 20-3 இருந்தாங்க ஒரு ஸ்டேஜில் சவுத் ஆஃப்ரிக்கா. நான் நினச்சேன் அங்கே கொஞ்சம் சரி ஓகே, எப்போ போல் சோக் ஆயிடுவானுங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா மில்லர் அண்ட் பிரெவிஸ் நல்ல இன்னிங்ஸ் கொண்டு போனாங்க. அந்த மாதிரி நமக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நம்மளும் ஒரு ஸ்டேஜில் 25-3 என்னமோ இருந்தோம். அந்த இதுலேருந்து நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியல. அண்டு பேட்டிங் பார்த்திங்கன்னா இப்படி 111க்கெல்லாம் ஆல் அவுட் ஆவாங்கன்னு கண்டிப்பாக யாருமே நினச்சிருக்க மாட்டோம் கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு தோப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுது. ஆனால் இப்படி 75 runs 80 runs டிஃப்ரென்ஸ்லலாம் தோப்பாங்கன்னு நினச்சி பார்க்கல. அவங்க கரெக்டாக வெல் பிளான்டாக வெல் ப்ரிப்பேர்டாக வந்தாங்க, அழகாக ஆடி ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. நான் இப்போ ஒரு பிக்கஸ்ட் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறேன். ப்ரெடிக்ஷன் என்னென்னா, இந்தியா வில் டெஃபினெட்லி கோ டு த ஃபைனல்ஸ். யாருக்கு அகெயின்ஸ்டாக ஆட போகிறோன்னா சேம் சவுத் ஆஃப்ரிக்கா இன் சேம் நரேந்திர மோடி ஸ்டேடியம். அன்றைக்கி இந்தியா வில் பீட் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் வின் த வேர்ல்ட் கப். ஸோ இதுதான் என்னோட இன்னொரு ப்ரெடிக்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.